குர்ஆன் இருக்குல்ல, குர்ஆனுக்காக வேண்டி எழுந்து நிற்க வேண்டும் சுன்னத்து. நீ உட்கார்ந்துருக்கல, ஒரு குர்ஆன் அப்படி காட்டினா எந்திரிச்சிருந்தீங்க. குர்ஆனை யாராவது காட்டி விட்டால் என்ன செய்யணுமா? எழுந்து நிற்கிற சுன்னத்து. எது மாதிரி சுன்னத்து? கல் ஆலிமி. ஒரு ஆலிமை கண்டால் எழுந்து நிற்ப, இப்படி சுன்னத்தோ அதுவும் சுன்னத்து கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொன்னாங்க? நீங்கள் அமர்ந்திருக்கிற சபையில் நான் வந்தால் எனக்கா எழுந்திருக்க கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அப்போ நாங்கள் எழுந்திருக்க மாட்டோம். நாங்கள் அமர்ந்திருக்கிற சபைக்கு அனசரில் நான் சொல்கிறாங்க, நாங்கள் அமர்ந்திருக்கிற சபைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்களே ஆனால் நாங்கள் ஒருத்தரும் எழுந்திருக்க மாட்டோம். ஏனென்றால் அதை அவர்கள் நஞ்சாக வெறுப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக வெறுக்கிற காரணத்தினால அவங்க வரும்போது நாங்கள் எந்திரிக்க மாட்டோங்கிறாங்க. அது இடத்துக்குலாம் பெரிய ஆலிம் அவங்க தானே. அந்த ஆலிமுக்காக சஹாபாக்கள் யாருமே என்ன செய்யலை, எழுந்திருக்க இல்லை. அப்படி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை பயிற்றுவித்திருந்தார்கள், ஒரு ஆளுக்காக எழுந்திருக்க கூடாது. இவங்க ஒரு கல்லில் ரெண்டு மாங்க அடிக்கிற மாதிரி ஆலிமுக்கு எழுவது எப்படி சுன்னத்தோ அது ரொம்ப நிரூபிக்கப்பட்ட விஷயமா அது மாதிரி குர்ஆனுக்கும் எழுந்து நிற்கிற சுன்னத்து. குர்ஆனுக்கு எப்படி எழுந்து நிற்கிறேன்னு கேட்டால் நம்ம கேட்டோம், எதிர்த்து கேட்கல, புரிஞ்சுக்கிற கேட்டோம். குர்ஆனுக்கு எழுந்து நிற்கிறேன்னா எப்படிங்க? ஹஜரத்துனா வருவார் எந்திரிச்சு நிற்கலாம் அப்படின்னு கேட்கும்போது விளக்கம் சொல்கிறேன். ஹஜரத் என்னென்னா, நீ உட்காந்துருக்குற, நான் குர்ஆனை வச்சு காட்டுறேன், எந்திரிச்சு நின்றுணும். குர்ஆனை தூக்கி காட்ட, குர்ஆன் வந்துருச்சு காட்டியாச்சுல, குர்ஆனை தூக்கி காட்டி விட்டால் உடனே என்ன செய்யணுமா? எந்திரிச்சு நிற்கணும். இது எங்கேருந்து எடுத்தீங்க? குர்ஆனை கண்டா எழுந்து நிற்கணும். ரசூலுல்லாஹ் காலத்துல அந்த புஸ்தகம் இருந்துச்சா முதல்ல? இல்லை ஆளுக்கு பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்களா? சும்மா ஆளுக்கு ஒரு ஏட்டில் ஏழு எழுதி வச்சுருந்தாங்க, அவ்வளவுதான். எல்லாத்தையும் குர்ஆன் இருக்கவே இல்லை, மனப்பாடம் பண்ணவங்க தான் இருந்தாங்க. அப்போ குர்ஆனுக்கு எழுந்து நிற்கிறதுங்கிறது எங்கே நீ கண்டுபிடிச்சிங்க? ஆலிமுக்கு ஏன் எழுந்து நிற்கணும்? ஆலிமுக்கு எழுந்து நிற்கணும்னு மார்க்கத்தில் எங்கே இருக்கிறது? அப்போ ரெண்டுமே வகைக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கிறது. இது ஃபத்துல் முயினில் 1வது வால்யூமில் வந்து 69வது பக்கத்தில் இருக்கிறது. யானத்து தாலிபின்ல 1ல் வந்து 69ஆம் பக்கத்தில் இருக்கிறது. அதை விட